நீங்க மார்க்லயே நிக்க வைக்க தேவையில்ல. என்ன லென்ஸ் போட்டிருக்கான், எந்த ஃபில்டர் போட்டிருக்கான், அத்தனையும் அத்துப்படி. எல்லாமே 24 கிராஃப்ட்ல 20 கிராஃப்ட் வந்து சிம்புக்கு வந்து அத்துப்படி. அது காரணம் பிறந்ததுலேருந்து ஆக்ஷன் கட்டு கேட்டு வளர்ந்தவர். அந்த சொல்ற விதம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது தெரியல. இந்த அப்ரோச் வந்து முக்கியம். விஜய் சேதுபதியும் பாபி சிம்மாவும் ஒரே சமயத்தில் வந்து அறிமுகமாகறாங்க. நீங்க விஜய் சேதுபதியுடைய இது எங்க போயிடுச்சு, பாபி சிம்மா பார்த்தீங்களான்னு. ஜிகர்தண்டா இப்போ வந்து கார்த்திக் சுப்புராஜ் சொல்றாப்ல, பாபி சிம்மா கேரக்டர் தான் நான் வந்து ரஜினியை நடிக்க வைக்கலான்னு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஜிகர்தண்டா நான் ஒன்றில் அசால்ட்டாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாப்ல. இந்த கேரக்டர் வந்து அவ்வளோ நடிகர். விஜய் சேதுபதிக்கும் பாபி சிம்மாவுக்கும் உள்ள ஒரு பிரச்சனை என்னன்னா, பாபி சிம்மா நேரடியாக ரியாக்ட் பண்ணிடுவார். இது சினிமாவுக்கு ஒத்து வராது. நேரடியாக ரியாக்ட் பண்ணக்கூடாது. விஜய் சேதுபதி கிடையாது, சூட்சமம் தெரிஞ்சவர். அந்த சீசனில் பார்த்தீங்களா, வரவங்கெல்லாம் கட்டி பிடிச்சி முத்தமாக கொடுத்து, இவர் திருப்பம் முத்தம் கொடுத்து, இப்போ விஜய் சேதுபதிக்கு யார் முத்தம் கொடுப்பாங்க, அவர் யார் முத்தம் கொடுப்பாரு. அவ்வளோதான், அந்த சீசன் முடிஞ்சது. ஒரு லைம் லைட்டுக்கு வந்தாச்சு. அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு. இந்த பாபி சிம்மா பிரச்சனை தான் சிம்புக்கும்.